கனடா இராச்சியத்தின் மன்னர் திருமணம் செய்ய தயாராக இருந்தார். இதை அவர் முழு இராச்சியத்திற்கும் அறிவித்தார். தகுதியான பெண்ணையே அவர் திருமணம் செய்ய விரும்பினார். இந்த செய்தி முதலில் அரண்மனை சவர்க்காரரிடம், பின்னர் இரவு காவலாளிகளிடம், கடைசியாக சந்தையில் பழமும் துணியும் விற்கும் வயதான பெண்களிடம் சொல்லப்பட்டது. அரண்மனை சவர்க்காரர் பாபர் தன்னிடம் வந்த வாடிக்கையாளர்களிடம் கூறினார். அவர்கள் தங்கள் நண்பர்களிடம் சொன்னார்கள். இரவு காவலாளிகள் அதை கத்திக்கொண்டு அனைவரும் கேட்கும்படி சொன்னார்கள். அந்த சத்தத்தை கேட்டு பல இளம் பெண்கள் உற்சாகத்துடன் விழித்துக் கொண்டார்கள். பகலில் சந்தை பெண்கள் இளம் பெண்களுக்கு அடிக்கடி நினைவூட்டினார்கள், மன்னர் மணமகளை தேடுகிறார் என்று. மன்னர் எப்படி மனைவியை தேர்ந்தெடுப்பார் என்று மக்கள் வியப்புடன் கேட்டார்கள். எனக்கே மிகப்பெரிய சிரமம் என்று சவர்க்காரர் சொன்னார். ஏன், உங்களுக்கு அதில் என்ன சம்பந்தம் என்று கேட்க, நான் மன்னருக்கு அருகில் உள்ள ஒரே மனிதன் என்று அவர் பெருமையாகச் சொன்னார். மேலும் என்னிடம் ஒரு மந்திர கண்ணாடி இருக்கிறது. எது ஒரு பெண்ணின் மனம் சுத்தமாக இல்லையோ அவள் அதில் பார்த்தால் அவளது கெட்ட தன்மைகள் அவளுடைய பிரதிபலிப்பில் தெரியும். அப்படியானால் மன்னருடன் திருமணம் செய்ய வேண்டுமானால் அந்த கண்ணாடியில் பார்க்க வேண்டியதுதானா என்று கேட்டார்கள். ஆமாம், அதுவே ஒரே நிபந்தனை என்று சவர்க்காரர் கைகளை கையஞ்சலில் வைத்து அறிவாளி போலச் சொன்னார். வயது வரம்பு இருக்கிறதா என்று கேட்டார்கள். 18 வயதுக்கு மேல் உள்ள எந்த பெண்ணும் வரலாம் என்றார். அப்படியானால் முழு கனடா பெண்களும் வரிசையில் நிற்பார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆமாம், ஆனால் கண்ணாடியில் பார்க்கும்போது நான் அருகில் இருக்க வேண்டும் என்றார். இதை கேட்டு பல பெண்கள் சிரித்தனர். ஆனால் யாரும் சவர்க்காரரிடம் சென்று கண்ணாடியில் பார்க்க துணிந்ததில்லை. நாட்கள் கடந்தன, வாரங்கள் சென்றன. மன்னர் இன்னும் மணமகளை தேடிக் கொண்டிருந்தார். சில பெண்கள் தங்கள் தோழிகளை சம்மதிக்க வைத்து பார்க்க முயன்றாலும் யாரும் துணிந்ததில்லை. மன்னர் அழகானவரும் மக்கள் அனைவராலும் நேசிக்கப்பட்டவருமானதால் அவரை மணக்க யாரும் முன்வராதது அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. பலர் காரணங்கள் சொன்னார்கள். சிலருக்கு ஏற்கனவே திருமண நிச்சயங்கள் இருந்தன. சிலர் தங்களை அழகல்ல என்று நினைத்து வெட்கப்பட்டனர். சிலர் நான் திருமணம் செய்ய விரும்பவில்லை என்றனர். மன்னர் ஒவ்வொரு காலையும் சவர்க்காரரிடம் கேட்டார், யாராவது கண்ணாடியில் பார்த்தார்களா? ஆனால் பதில் எப்போதும் ஒன்றுதான். மக்கள் கடையின் அருகே வந்து பார்த்துச் செல்வார்கள். ஆனால் யாரும் உள்ளே சென்று கண்ணாடியில் பார்க்கவில்லை. மன்னர் மனம் புழுங்கினார். ஆஹா, கனடா, என்னிடம் மணமகள் ஆக வர ஆசைப்படும் ஒரே ஒரு கன்னியும் இல்லையா? மற்ற நாடுகளில் மன்னர்களுக்கு மணமகள் எளிதாக கிடைக்கிறார்கள். எனக்கு மட்டும் ஏன் இல்லை? அவர் சவர்க்காரரை நோக்கி, எனக்கு சூரியனைப் போல அழகானவளையும், பனித்துளியைப் போல தூய்மையானவளையும், பொன்னைப் போல நல்லவளையும் நீ கண்டுபிடிக்க வேண்டும். கண்ணாடியில் பார்க்க தயங்காதவளை என் மனைவியாக வேண்டும் என்றார். சவர்க்காரர் சொன்னார், அரசே, ஒரே ஒரு வாய்ப்புதான் இருக்கிறது. ஒரு தனிமையான மேய்ச்சல் கன்னி தொலைவில் மலைமேல் வாழ்கிறாள். அவள் துணிந்தால் பார்க்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட எளிய பெண்ணை திருமணம் செய்வீர்களா? மன்னர் உடனே சொன்னார், அவளை அழைத்து வா. அரண்மனைக்குள் அனைவரும் இருக்கும் முன்னே கண்ணாடியில் பார்ப்பதாக சொல்லி வா சவர்க்காரர் அந்த பெண்ணை அழைத்து வந்தார். முழு இராச்சியமும் அவளை பார்க்க கூடி வந்தது. எளிய மேய்ச்சல் கன்னி இத்தனை பெரிய கூட்டத்தில் வெட்கப்பட்டாள். ஆனால் மன்னர் அவளை பார்த்தவுடனேயே கவரப்பட்டார். அவர் சொன்னார், நீ என் மனைவியாக விரும்பினால் கண்ணாடியில் பார்க்க வேண்டும். உன் கடந்த காலத்தில் ஏதேனும் பொய், துரோகம் இருந்தால் அதன் தடங்கள் கண்ணாடியில் தெரியும். அந்த பெண் பணிவுடன் சொன்னாள், அரசே, எல்லோரும் தவறு செய்வார்கள். நானும் தவறுகள் செய்திருக்கிறேன். எனது ஆடுகளை மேய்க்கும்போது சில தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் அவை எனக்கு பொறுத்துக் கொள்கின்றன. தினமும் நான் அவற்றை காத்துக்கொள்கிறேன். ஆபத்து வந்தால் அவை என்னிடம் ஓடி வருகின்றன. நான் அவற்றை நேசிக்கிறேன். எனக்கு ராணியாக ஆகும் ஆர்வம் இல்லை. ஆனால் இந்த கண்ணாடியில் பார்க்க எனக்கு தயக்கமில்லை. அவள் கண்ணாடிக்குச் சென்று பார்த்தாள்.
தன் முகத்தை பார்த்ததும் கொஞ்சம் சிவந்தாள். அப்போது அங்கிருந்த பெண்கள் கண்ணாடியை பிடித்து பார்த்தார்கள். அதில் எந்த குறையும் தெரியவில்லை. அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இந்த கண்ணாடியில் எந்த மந்திரமும் இல்லை, இது எல்லாம் ஏமாற்றுதான் என்று கத்தினார்கள். ஆனால் மன்னர் சொன்னார், இல்லை பெண்களே, உங்களுக்கே உங்களை பற்றி நம்பிக்கை இல்லை, அதனால் நீங்கள் பயந்தீர்கள். இந்த எளிய பெண் தன்னம்பிக்கையுடன் பார்த்தாள். அதனால் அவள் இப்போது என் ராணியாக இருப்பாள். மந்திர கண்ணாடி கதை ஒரு மன்னர் தனது மணமகளை எப்படி தேடினார் என்பதை கூறுகிறது. இந்த கதையிலிருந்து நாம் அறியக்கூடியது, ஒருவர் உண்மையாகவும் நம்பிக்கையுடனும் வாழ்ந்தால் அவர் எப்போதும் தூய்மையானவராக இருப்பார்.